ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம ராஜேஸ்வரி மேலே தான் பெரிய டவுட்டு நம்ம தீபக்கு. ஏன்னா தீபக்கு, மல்லி, விஜய் இவங்க 2 பேரோட வீட்டில் என்னென்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாமே அத்துப்படி. அதனால அவர் இருந்துக்கிட்டு விஜயை பார்க்க போகிறாரு. விஜய் ஏற்கனவே மல்லி மேலே கோவமாக இருக்காங்க. நீ வரக்கூடாது, நீ என் கூட பேசக்கூடாது, என் குழந்தைய தொலைச்ச நீ என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த குழந்தைக்கு மனசே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா இல்லையா? என்னதான் இருந்தாலும் உலகத்தில் அம்மாண்ணா சும்மா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் இப்போ அம்மா அப்படின்ற ஒரு பேர், அம்மான்ற ஒரு பேச்சை கேட்ட உடனே அவருக்கு ஒரு சைலன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்துச்சு. அது மூலியமாக தான் அவர் சின்ன இதுலேருந்தே அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வித்தையும் கற்று வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு சரி, இப்போ நடக்கிற எதுவுமே நிஜம் மாதிரி தெரியல, அதுக்காக நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பண்ணுற எல்லாமே கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு நேரம் சரியான நேரம் அமையலைன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு மரண அடியாக தானே இருக்கும். அதனால தான் நினைக்கிற எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம நினைக்காதது தான் நமக்கு நேரடியாக நடக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவனே பெரிய பிஸ்தா தான். அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கடன்னு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பொம்பளை இருக்கா இல்லையா, அவளையும் அடித்து துவச்சி காய போட்டுடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூக்கத்தில் இருப்பது ஒரு வகையான உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க தூங்குறது அழகுதாங்க. அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் இவர் அப்படி இல்லைங்க. அவருக்கு 6 மணி நேரம் இல்லது 5 மணி நேரம் தூக்கம் 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 இல்லாத இடம் வெறும் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இவங்க பண்ணுற அலப்பறைகள் நமக்கு பெரிய சண்டைகளையும் பெரிய சீண்டல்களையும் தான் கொடுக்கின்றன. ஏன்னா பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். அதை விட்டுட்டு அப்படியே தூங்கி விழுந்த மாதிரியே போய் நினச்சின்னா எத்தனை வருஷத்துக்கு அதை பார்ப்பாங்க சொல்லுங்கள்? யாருக்குமே பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். பொறுமை அப்படின்றது நம்ம பண்ணுற இதில் தாங்க இருக்குது. அதை விட்டுட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் கையை வச்சா கடைசியில் எதுவுமே நடக்காமல் தனியாக நிற்க வேண்டியது தான் ஒரு கடமையாக போயிடும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம தீபக் விஜய் கிட்ட பேசிகிட்ருக்காரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாரோ க்ளோஸான எதிரிங்க தான் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அது யாருங்க? உங்கள் ஒய்ஃபை தவிர இந்த உலகத்தில் வேறு யார் எங்களுக்கு எதிரியாக இருக்க போகிறாங்க? அவங்க தான் எங்களை கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்காங்க, எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் நினைக்கிறது தப்புங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான நெருக்கமானவங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது. சரி, எனக்கு ரொம்ப நாளாக அந்த ரேவதி இருப்பார், அவங்க அக்கா இருக்கா இல்லையா, அவன் மேலே தான் டவுட்டு, அதனால் அவளை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் மாட்டா, அவள் நம்ம இது பண்ணவும் முடியாது. அதனால் அவகிட்ட வேறு விதமாக தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கிளையண்ட் விஷயமாக பேச வச்சு அப்புறம் தான் அவங்க பண்ண அப்பட்டமான வேலைகள் எல்லாத்தையும் பற்றி லீலைகளை தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது மூலியமாக அவள் தான் கடத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் நிஷா, அந்த கதிரேசன் உட்பட எல்லாரையும் தீவிரமாக செக் பண்ணி அவங்க யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பண்ணலன்னு சொல்லிட்டு கால்லாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இப்போ வின்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது மும்முரமாக இருக்காங்க. அந்த ராஜேஸ்வரி கட்டி போட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவள் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அதுக்காக அவங்க சும்மா இருப்பாங்களா? அதுதான் இல்லை, கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. வெண்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அதுக்காக வெண்பா இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெண்பா மட்டும் கிடைக்கல, அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரியை தூக்கி போட்டு பந்தாடத்தை கூட அவங்க தயங்கவே மாட்டாங்க. எந்த விஷயத்தில் சண்டை போடுறாங்களோ போலையோ தெரியல இந்த விஜயும் அந்த தீபனும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய குழந்தைங்க. அவங்க குழந்தைங்களோட சந்தோஷத்தினாலையும் ஒற்றுமையினால தான் இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் நட்பால் ஒரு இணைப்பிரிய பந்தத்தை வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தொடரணும் நானும் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.